கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? அதுக்கு முன்னாடி பொதுவாக ஆரம்பத்துலேருந்து ஜேஆர் நாவல்ஸை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அது ஜேஆர் நாவல்ஸில் நான் பதிவேற்றம் செய்கிற கதைகள் நான் எழுதி நானே வாசிக்கிறது அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கே நான் சொல்ல வந்திருக்கிற இந்த சிறுகதை எழுதினது நான் இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சகோ ஒருத்தர். ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சகோ ஒருத்தர் எழுதி எனக்கு அனுப்புனது தான் இந்த காட் இஸ் கிரேட் அப்படின்ற சிறுகதை. உங்களை மாதிரியே இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கிறதுல நானுமே கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருக்கேன். நாம் என்னதான் நெடுந்தொடர் நாவல்கள் பெருசாக படித்தாலும் கேட்டாலும் இந்த சிறுகதை கேட்குறதுல இருக்கிற ஒரு அலாதி இன்பம் அதை ரசித்து கேட்குறவங்களுக்கு தானே தெரியும். வாங்களேன், உங்களோட சேர்ந்து இந்த கதையை நானும் ரசித்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். கதைக்குள்ளே போகலாமா? கதையின் டைட்டில் காட் இஸ் கிரேட். அடாட, எழுதி அனுப்புனார்னு சொன்னேன், அனுப்புனது யாருன்னு சொன்னேன்னா இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பின ஐடி நேம் ஆதி பகவன். என்ன சகோ, கரெக்டாக பேர் சொல்லிட்டேனா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். மிஸ்டர் மதன், வயது 33, மேல்நாட்டுகளில் தொழில்முறை கல்வி பயின்றவர், ஹேண்ட்ஸம், பண்பாளர், ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிப்பவர், இரக்க குணமுடையவர், தொழிலதிபர். இவர் பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர். சொந்த ஊர் திருச்சி, வசிக்கும் இடமும் திருச்சிதான். அப்பா அம்மாவிற்கு ஒரே பிள்ளை இருந்தும் என்ன பயன்? கடந்த சில மாதங்களாகவே ஒரு சோகம் அவர்கள் குடும்பத்தையே ஆட்டி படைக்கின்றது. கடந்த 6 வருடங்களாக மதனுக்கு பெற்றோர்கள் பெண் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். இருந்தும் மதனுக்கு வரன் எதுவும் அமையவில்லை. மாறாக அவர்களை விரக்தி, கவலை, சலிப்பும் தான் தொற்றிக்கொண்டது. அதன்பின் ஒரு நாள் மதனிடம் அம்மா சொன்னாள், நம்பிக்கை போடு. மதன், இன்று காலை உச்சி பிள்ளையார் கோவிலில் என் தோழி கோகிலாவை பார்த்தேன். அவள் என் முகம் பார்த்து கண்டுபிடித்து என்ன என்று கேட்டாள். சொன்னேன். அதற்கு அவள், இங்கிருந்து எங்கள் கிராமம் 80 கிலோமீட்டர், ஃபோன் செய்துட்டு 3 பேரும் வாங்கள், நல்லது நடக்கும் என்றாள். கோகிலா சொன்னபடி மூவரும் அவள் கிராமத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றனர். திருச்சி டு நாமக்கல் 40 கிலோமீட்டர் தொலைவில் முசிறி என்ற சிறு நகரம். முசிறியில் இருந்து சரியாக 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறு கிராமம். சரியாக 1 மணிக்கு கோகிலா வீட்டை சென்று அடைந்தனர். மதிய விருந்து முடிந்ததும் கோகிலா சொன்னாள், 3 பேரும் ரெஸ்ட் எடுங்க, வயல் வெளிகளை சுற்றி பாருங்க. சாரி, ஒன் மோர். மதிய விருந்து முடிந்து கோகிலா சொன்னார், 3 பேரும் ரெஸ்ட் எடுங்க, சாயங்காலம் 5 மணி போல வயல்வெளிகளை சுற்றி பாருங்க. சாயந்தரம் 7 மணி போல சாமியார் ஒருத்தரை பார்க்க போகலாம். மாலை 5 மணி கோகிலா, மதன், அம்மா, அப்பா 4வரும் அந்த கிராமத்தில் ஒரு தெருவில் ஹாயாய் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போது சற்று தொலைவில் நடந்து வந்து கொண்டிருந்த பாட்டி ஒருத்தி மயங்கி விழுந்தாள். இதை கவனித்த 4வரும் ஓடி சென்று பாட்டியை உட்கார வைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்து தண்ணீர் குடிக்கச் செய்து 4வரும் அவரை அவர் வீட்டிற்கு அழைத்து
சென்று விட்டனர். பாட்டி வீடு சிறிய ஓட்டு வீடு. ஐயோ, பாட்டிக்கு என்னாச்சு என்று அலறியபடியே உள்ளறையில் இருந்து ஓடி வந்தாள் பெண் ஒருத்தி. அவள் பெயர் மதுமிதா. வயது 29. MCA. சாதாரண புடவையில் இருந்தாள். அவளை பார்த்ததும் மதன் அம்மா அப்பாவிற்கு மூவருக்கும் ஒரே அதிர்ச்சி. பெட்ரூமில் புலியை பார்த்தது போல. பார்ப்பதற்கு தேவதை போல் இருந்தாள். பாட்டிக்கு பாட்டிக்கு என்னாச்சு? மீண்டும் கேட்டாள். அவளின் அழகில் உறைந்து போயிருந்த மூவரும் இயல்பு நிலைக்கு வந்தார்கள். மதுமிதாவின் குரலை கேட்டு மதனுடைய அம்மா சொன்னாள், பாட்டி சரியா சாப்பிடல போல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பயப்பட ஒன்றும் இல்லை. தங்களின் இனிய பெயர்? மதனின் அம்மா கேட்டாள் மதுமிதாவை பார்த்து. மதுமிதா என்றாள் மது. பார்க்க தேவதை மாதிரி இருக்க. மதனின் அம்மா. நன்றி மது. கோகிலா வீடு. இந்த மது குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல கோகிலா. இது மதனின் அம்மா. மது அம்மா பாட்டி 3 பேர் தான் குடும்பத்தில். அம்மா ஹார்ட் பேஷண்ட், பாட்டி ஆஸ்துமா பேஷண்ட். மது CTSல ஒர்க் பண்ணுறான். மாதம் 40,000 ரூபாய் சம்பளம். அவள் சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இப்பொழுதைக்கு அவளை ஒருத்தனுக்கு மனமுடிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல என்று கவலையோடு மதனின் அம்மாவை பார்த்து சொன்னாள் கோகிலா. அவளை ஒருத்தருக்கு மனமுடிச்சு வைக்கிறதுல யாருக்கும் விருப்பமில்லை போல என்று கவலையுடன் சொன்னாள் கோகிலா. மதன் நடந்தவைகளை ரிப்பீட் செய்து பார்த்தான். அம்மா கோகிலாவை கோவிலில் வைத்து பார்த்தது. அவள் தங்கள் கிராமத்திற்கு அழைத்தது. பாட்டி மயங்கி விழுந்தது. பின் மதுமிதாவை பார்த்து அவள் அழகில் மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்றது. கடவுள் செயல். நான் மதுவை மணந்து கொண்டு அவள் அம்மாவையும் பாட்டியும் தங்கள் பராமரிப்பில் வைத்து நல்ல முறையில் பார்த்து கொள்ளவே என்று நினைத்தான். காட் இஸ் கிரேட். வாய்விட்டு கதறி அழுதான். அவனது மனநிலையை புரிந்து கொண்ட அப்பா அம்மா அவனது ஆசையை நிறைவேற்றுவதாக மனதார வாக்கு கொடுத்தனர். அடுத்து 1 மாதம் கழித்து திருச்சியில் மதன் மதுமிதா திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது. இன்னைக்கான கதை இவ்வளோதான். என்னங்க, ஒரு சிறுகதை நல்லா இருந்துச்சுல. நிறைய பேரோட லைஃபோட இது ரிலேட் ஆகும்ல. எல்லாமே இருந்து ஏதோ ஒன்று இல்லாத வெறுமை. மதனோட லைஃப் மாதிரி படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாம் இருக்குது. ஆனால் 6 வருஷமாக குடும்பத்துக்கே ஒரு மனக்குறை இருக்குது. அது எப்படி சட்டுன்னு தீர்ந்துச்சு? அப்போது நமக்குள்ள ஒருவித உந்துதல் இருக்கும். இத்தனை நாள் நடக்காதது திடீர்னு எதிர்பார்க்காம அது நடந்து முடியும் போது அந்த உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுக்கு இங்கே நிறைய பேர் கொடுக்குற பெயர் கடவுள் சித்தம். எஸ், த காட் இஸ் ரியலி கிரேட். அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்தது. அதை பற்றி நான் பெருசாக எதுவும் பேசவோ ஆர்கியூ பண்ணவோ விரும்பலை. இங்கே அவங்கவங்க பார்க்குற கண்ணோட்டம் தாங்க. கதையாக பார்க்கும்போது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆமாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. சகோ, இது ஒரு நல்ல முயற்சி. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய முயற்சி செஞ்சு நிறைய சிறுகதை எழுத என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் சகோ, என்ன உங்களோட எதிர்பார்ப்பை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேனா? எத்தனை பேர் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தா உங்களுக்கு தெரியும்
நான் சேனலில் கொஞ்ச நாள் வீடியோவே வராது. எனக்கு உடம்பு சரியில்ல. நான் ரெக்கவர் ஆனா தான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னது. ஆமாங்க. அது உண்மைதான். நான் எழுதி வச்சிருந்த கதைகள நிஜமாவே ரெக்கவர் ஆன அப்புறம் தான் போடணும்னு நெனச்சிருந்தேன். ஆனா, எனக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒருத்தர் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு கதை எழுதி அனுப்பும்போது, நம்ம வேலையெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கதைய எடிட் பண்ணி போட்டே ஆகணும்னு இப்போ அடம் புடிச்சு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப யூடியூப் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கேத்த மாதிரி எடிட்டிங் மாத்தி ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த ரைட்ரு கதை சொல்லுதோ இல்லையோ, நல்ல காரணம் சொல்லுது. உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன பண்றது? நானும் இப்ப தானே கத்துக்கிறேன். சீக்கிரமே கத்துக்கிட்டு, இன்னொரு கதையில உங்கள சந்திக்கிற வரைக்கும், உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஜெயாராஜி. இந்த கதைகள பற்றின உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. வரட்டா?